புதுவை மக்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பாண்டிச்சேரியில ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஹோட்டல் செலவை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நாம மூலகுளம் KFC பக்கத்துல இருக்கிற யாஷ் வில்லா. இந்த 3 BHK வில்லால AC டிவி அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி கார் பார்க்கிங் வசதியோட உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. உடனடியா 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஸ்டேவை புக் பண்ணிக்கோங்க. யாஷ் வில்லா, குண்டுசாலை மெயின் ரோடு, மேரி உழவர்கரை, புதுச்சேரி. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் கூட்டணி அரசுக்கு எதிராக செயல்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தலைமைக்கு புகார் தெரிவித்துள்ளதாக பிஜேபி தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக தேசிய செய்தி தொடர்பாளர் கேசவன் மற்றும் பிஜேபி மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிஜேபி தலைவர் ராமலிங்கம், பாஜக ஒருபோதும் இரண்டாம் தாரம் அரசியல் செய்ய விரும்பாது. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளம் மற்றும் சிவசங்கரன் ஆகியோர் ஆதரவாக இருந்தார்கள். தற்பொழுது அவர்கள் அரசுக்கு எதிராக செயல்படுவதால் அவர்களை எந்த நிகழ்ச்சிகளுக்கும் அழைப்பது இல்லை, அவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று குறிப்பிட்டார். மேலும் எம்எல்ஏக்கள் சிவசங்கரன் மற்றும் அங்காளனுடன் பாஜகவினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது, அப்படி வைத்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். அமைச்சர் ஜான்குமார் செயல்பாடுகள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த ராமலிங்கம், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிராக இலைமறைவு காய்மறைவாக சில வேலைகள் நடக்கிறது என்பதை தலைமைக்கு தெரிவித்து இருக்கிறோம். சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற வணிகர்கள் மாநாட்டில் இவர்கள் கலந்து கொண்டது குறித்து தெரிவித்து உள்ளதாக ராமலிங்கம் பதிலளித்தார். சார்லஸ் மார்டினை வருங்கால முதல்வர் என்று அழைக்கிறார்கள், அப்படியென்றால் இவர்கள் எந்த அளவிற்கு ஊறிப்போய் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட ராமலிங்கம், நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வருகிறார்கள், அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாநிலம் மீண்டும் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஊழல் செய்துதான் இந்தியாவின் 6வது பணக்கார முதல்வராக ரங்கசாமி இருக்கிறார் என்று பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற வணிகர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆதரவாளரான திருப்புவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், ஊழலில் மலிந்து கிடக்கும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை தூக்கி எறிந்து சார்லஸ் மார்டினை முதல்வராக கொண்டுவர வேண்டும் என்று பேசியிருந்தார். இதற்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் திருப்புவனை தொகுதி JCM மக்கள் மற்றும் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள வருகை புரிந்த சார்லஸ் மார்டினுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் முதலமைச்சர் ரங்கசாமியை விமர்சித்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனை கண்டித்தும் முன்னாள் எம்எல்ஏ கோபிகா தலைமையில் மதகடிப்பட்டில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அங்காளன் உருவப்படத்தை கிழித்து எறிந்தும் தீ வைத்து எரித்தும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து JCM மக்கள் மன்றத்தை திறந்து வைத்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், எளிமையான முதல்வர் என்று சொல்லப்படும் ரங்கசாமி ஊழல் செய்து இந்தியாவில் 6வது பணக்கார முதலமைச்சராக இருக்கிறார். ஊழல் செய்து பணம் சம்பாதிக்க அரசியலுக்கு வரவில்லை, மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறோம், எங்களை தடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் இணைய வழியில் 2 பேரிடம் ரூபாய் 4 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். குயவர்பாளையத்தை சேர்ந்தவர் திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்து மணமகள் தேடினார். அவரை தொடர்பு கொண்ட நேஹா என்ற பெண் அறிவுறுத்தலின் பேரில் ஆன்லைன் வர்த்தகத்தில் 3,70,000 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தார். TN பாளையத்தை சேர்ந்தவர் ஆன்லைனில் விமான நிலையத்தில் வேலைவாய்ப்பு இருப்பது தொடர்பான விளம்பரத்தை பார்த்து அதில் இருந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டார். எதிர்முனையில் பேசிய நபர், விமான நிலையத்தில் வேலைவாய்ப்பு உள்ளது, அதற்கு செயலாக்க கட்டணம் செலுத்துமாறு கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் 33,000 அனுப்பி ஏமாந்தார். சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
காரைக்காலில் உள்ள புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு பேராசிரியர் ஒருவர் பாலியல் தொல்லை அளிப்பதாக மாணவி ஒருவர் ஆடியோ வெளியிட்ட நிலையில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த பேராசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி தமுமுக மாணவர் அணி சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் பயிலும் மாணவிகளுக்கு பேராசிரியர் மூலம் பாலியல் தொல்லை அளிப்பதாக மாணவி ஒருவர் சமூக வலைதளங்களில் ஆடியோ வெளியிட்ட சம்பவம் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் மாணவி வெளியிட்ட ஆடியோ குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் பயிலும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த பேராசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாணவர் அணி சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை செய்தனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த பேராசிரியரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு இலவச கண்ணாடிகள் வழங்கும் விழா லாஸ்பேட்டையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி இலவச கண்ணாடிகளை வழங்கினார். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாள் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி ஏற்பாட்டின் பேரில் புதுச்சேரி ஜோதி கண் மருத்துவமனை மூலம் இலவச கண் பரிசோதனை முகாம் 4 கட்டங்களாக நடைபெற்றது. இந்த முகாமில் சுமார் 1000க்கும் அதிகமான பயனாளிகள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர். அதில் சுமார் 400 பயனாளிகளுக்கு இன்று புதுச்சேரி லாஸ்பேட்டை சாந்திநகர் அருகில் அமைந்துள்ள அரசு ஊழியர் சமுதாய நலக்கூடத்தில் இலவச கண்ணாடிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி தனது சொந்த செலவில் இலவச கண்ணாடிகளை வழங்கினார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம், புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார், புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், லாசுப்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர், நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டு இலவச கண்ணாடிகளை வழங்கினார்கள். தீபாவளி பண்டிகையொட்டி சர்க்கரை, சமையல் எண்ணெய் உள்பட 5 பொருட்கள் அடங்கிய இலவச பரிசு தொகுப்பினை வழங்க முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகைக்கு மளிகை, சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட 5 பொருட்கள் அடங்கிய இலவச பரிசு தொகுப்பினை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான அனைத்து பணிகளையும் கான்பெட் கூட்டுறவு நிறுவனம் செய்து வருகிறது. டெண்டர் பணிகளையும் கான்பெட் நிறுவனம் துவங்கியுள்ளது. குறுகிய கால டெண்டரையும் விட்டுள்ளது. டெண்டர் எடுக்க விரும்புவோர் வரும் 3ஆம் தேதி மாலைக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தீபாவளி பரிசு தொகுப்பு டெண்டரில் முன்னணி நிறுவனங்கள் குதித்துள்ளன. சட்டசபை தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் மக்களை கவரும் வகையில் சர்க்கரையுடன் மளிகை பொருட்களையும் வழங்க உள்ளது. அரசு வழங்க உள்ள இலவச தீபாவளி பரிசு தொகுப்பில் சர்க்கரை 5 கிலோ, சன்ஃபிளவர் ஆயில் 2 கிலோ, கடலை பருப்பு 1 கிலோ, ரவா 500 கிராம், மைதா 500 கிராம் அடங்கியிருக்கும். இந்த 5 பொருட்களும் ஒரே பரிசு தொகுப்பாக வழங்கப்பட உள்ளன. இந்த தீபாவளி பரிசு வரும் 10ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் கிடைக்கும். புதுச்சேரி பிராந்தியத்தினை பொறுத்தவரை 2,62,313, காரைக்கால் 60,221, மாகி 7,980, ஏனாம் 15,460 என மொத்தம் 3,45,974 ரேஷன் கார்டுகளுக்கு தீபாவளி பரிசு கிடைக்கும். இதன் மூலம் அரசுக்கு 19 கோடி கூடுதலாக செலவாகும். அரியாங்குப்பத்தில் கோழி வளர்க்க ஷெட் கட்டுவதாக கூறி சாராய கடையை திறந்ததால் ஆத்திரமடைந்த மக்கள் வியாபாரத்தை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு நிலவியது. அரியாங்குப்பம் அடுத்த மணவெளி சுடலை வீதியில் கலால்துறை அனுமதி வழங்கியதன் பேரில் கடந்த 12ஆம் தேதி சாராய கடை ஏலம் எடுத்தவர் அங்கு பணியை துவங்கினார். அதையடுத்து சாராய கடை ஏலம் எடுத்தவரிடம் கலால்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வேறு பகுதியில் கடை காட்டுவதாக கூறி சென்றனர். இந்நிலையில் மணவெளி அன்பு நகர் செல்லும் வழியில் திருமால் நகர் அருகே கடந்த 2 நாட்களுக்கு முன் மரங்கள் அடர்ந்த பகுதியில் ஷெட் அமைக்கப்பட்டது.
இங்கு என்ன கட்டுகிறீர்கள் என அப்பகுதி பொதுமக்கள் கேட்டனர். அதற்கு கோழி வளர்க்க ஷெட் கட்டுவதாக கூறியுள்ளனர். இந்நிலையில் ஷெட் அமைக்கப்பட்ட இடத்தில் நேற்று சாராய கடைக்கு பூஜை செய்து சாராயம் வியாபாரம் செய்யப்பட்டது. ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 12 மணியளவில் கோழிக்கடை என கூறி சாராய கடை நடத்துவதா என வியாபாரத்தை தடுத்து நிறுத்தினர். தகவல் அறிந்த அரியாங்குப்பம் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறினர். அதையடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான செந்தில் பிறந்தநாளை முன்னிட்டு காலாப்பட்டு தொகுதியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். காலாப்பட்டு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனருமான செந்தில் பிறந்தநாளையொட்டி மாநிலம் முழுவதும் அவரின் ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக காலாப்பட்டு தொகுதியில் அவரின் பிறந்தநாள் விழா அவரின் ஆதரவாளர்கள் தலைமையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு சுமார் 8000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். தொடர்ந்து சுமார் 2000 நபர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு செந்தில் அவர்களுக்கு பூங்கொத்து அணிவித்து பொன்னாடை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து கூறினார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு சமூக அமைப்பை சேர்ந்த தலைவர்கள், வன்னியர் சங்க நிர்வாகிகள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். மதர்லேண்ட் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் அரிக்கன்மேடு வரலாற்று பயணம் மேற்கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கத்தில் இருந்து மதர்லேண்ட் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் அரிக்கன்மேடு வரலாற்று பயணம் மேற்கொண்டனர். வழிகாட்டி மையத்தின் ராஜகுரு நடத்திய இந்த வரலாற்று பயணத்தை சமூக சேவகர் ஐயப்பன், பள்ளி தாளாளர் சித்தாந்தன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். அரிக்கன்மேட்டில் புதுவையில் வரலாற்றை பற்றி இன்றைய மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்த பத்மஸ்ரீ முனுசாமி, புன்னகை புத்தகம் வீர மோகன், அரியாங்குப்பம் வியாபாரி சங்க செயலாளர் சந்துரு ஆகியோர் எடுத்துக் கூறினார்கள். கவிஞர் கருணாநிதி வரவேற்புரை வழங்க வழிகாட்டி மைய ராஜகுரு நன்றி கூறினார். விழாவில் மணிமாறன், கார்த்திக் மற்றும் பலர் கலந்து கொண்டு உறுதுணையாக இருந்தனர். புதுச்சேரி பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபரும் சமூக சேவகருமான சந்திரபோகன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து அவருக்கு பாஜக தலைவர் VP ராமலிங்கம் அவர்கள் நியமன சான்றிதழ் வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி பாஜகவின் புதுவை மாநில சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் தொகுதி தொழிலதிபரும் சமூக சேவகருமான சந்திரபோகன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து சந்திரபோகன் அவர்களுக்கு பாஜக தலைவர் VP ராமலிங்கம் அவர்கள் நியமன சான்றிதழ் வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சந்திரபோகன் அவர்களுக்கு பாஜக நிர்வாகிகள் பலர் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி பாஜக தலைவர் வசந்தராஜ் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மனுகுல விநாயகர் பொறியியல் கல்லூரியில் SMB IAS அகாடமி துவக்க விழா மற்றும் கிங் மேக் கர்ஸ் அகாடமி அமைப்போடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சி நடந்தது. மனுகுல விநாயகர் கல்வி அறக்கட்டளை தலைவர் தனசேகரன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். கல்லூரி இயக்குநர் வெங்கடாச்சலபதி வரவேற்றார். செயலாளர் நாராயணசாமி, கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் முன்னிலை வகித்தனர். தேர்வு கட்டுப்பாட்டாளர் ஜெயக்குமார், அகாடமி டீன்கள் அன்புமலர், அறிவழகர், வேல்முருகன், கைலாசம், முகமது யாசின், SMV பள்ளி முதல்வர் அனிதா உட்பட பலர் பங்கேற்றனர். சிறப்பு விருந்தினராக முன்னாள் போலீஸ் SP கலியமூர்த்தி மற்றும் IAS பயிற்சி பெற விண்ணப்பித்துள்ள பொறியியல் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். SMV IAS அகாடமி லோகோ வெளியிடப்பட்டது. ஏற்பாடுகளை கல்லூரி அறிவியல் துறை தலைவர் ராஜாராம், ஆங்கிலத்துறை தலைவர் இளமாறன், பொறியியல் கல்லூரி பயோ மெடிக்கல் துறை தலைவர் விஜயலட்சுமி ஆகியோர் செய்திருந்தனர். மனுகுல விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முத்துலட்சுமி நன்றி கூறினார். அறம் ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் கௌரவ தலைவர் செந்திலுக்கு சங்கத்தின் நிர்வாகிகள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர்.
புதுச்சேரி மாநிலத்தில் அறம் ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் சங்கத்தில் கௌரவ தலைவராக பயணித்து வரும் செந்தில் பிறந்தநாளை முன்னிட்டு அரசியல் மற்றும் சமூக சேவகர் என்று பலரும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக அறம் ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் கௌரவ தலைவர் செந்திலுக்கு சங்கத்தின் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து செவ்வாழை தார் வழங்கியும் மற்றும் நோட்டு புத்தகங்கள் எழுத்து பொருட்கள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் மாநில கௌரவ தலைவர் மகேஸ்வராஜ், மாநில தலைவர் கலைசூடர் பாரதி, மாநில அமைப்பாளர் மருது வடிவேல், மாநில செயலாளர் சதாசிவம், மாநில பொருளாளர் முருகன் என்ற சண்முகம், சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் வேல் பிரபாகரன், ஆலோசனை குழு துணைத் தலைவர்கள் வேல்முருகன், சரவணன், துணைத் தலைவர் முகிலன், இணை செயலாளர்கள் ஜெயகணேஷ், பூபதி ஆகியோர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.